தமிழ்நாடு முழுவதும் வெப்பசலன இடிமழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே நம்ம நிறைய தேதிகள் சொல்லியிருக்கிறோம், குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால மழையெல்லாம் வராதுங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப வந்து மழை வரும்னு சொல்றீங்களே அப்படின்னு மட்டும் தவறா நினைச்சிடாதீங்க. ஏன்னா மழை வருவதற்கான அறிகுறிகள் இப்போ நமக்கு தெரியாம இருக்கலாம். சொல்லக்கூடிய தேதிகள்ல கண்டிப்பா நமக்கு மழை கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட இருங்க. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்துல மழை பொழிவுகள் உறுதியாகி இருக்கிறது. அதனால எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. உங்க நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து கொஞ்சம் பயன்பெறட்டும். லைக் பட்டனை எல்லாருமே கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. முதலாவதாக எந்த தேதிகள் அப்படிங்கிறத மிக முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா மழைன்னு சொன்ன உடனே எல்லாருமே இன்னைக்கே நீங்க போய் மழை எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மழை இருக்காது. வெயில் மட்டும்தான் கொளுத்திக்கிட்டு இருக்கும். 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை பகல் நேரங்களில் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. மே மாதமே மார்ச்ல வந்த மாதிரி இருக்கு. அப்போ மே மாதம் எப்படி இருக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி சிலருடைய கமெண்ட் செக்ஷன்ல பார்க்க முடிஞ்சுது. அதனால தொடர்ந்து நீங்க வந்து வானிலை அறிக்கையை கேட்கும்போது தான் எந்த நாட்கள்ல மழை வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 4 முதல் 7 வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ ஏப்ரல் 4, 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு வந்து தீவிரம் அடையும். சில இடங்களில் பரவலாக மிதமான மழை மற்றும் லேசான மழையாக எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 4 முதல் 7 வரைக்கும் பரவலாக கனமழை பொறுத்தவரை விட்டு விட்டு நமக்கு தீவிரமடையும். அதுல வந்து ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வலுவான கனமழை நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம வந்து அசால்ட்டா இருந்துட வேணாம், மழை வராது அப்படின்னு மட்டும் இருந்துடாதீங்க. நிறைய பகுதிகளில் மாலை நேரங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை நிச்சயமா நமக்கு வந்து பதிவாகும். ஏன்னா வெயில் அந்த மாதிரி நிறைய பகுதிகளில் வெப்பம் பொறுத்த வரைக்கும் இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கு. நிறைய மாவட்டத்தில் 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்து காணப்பட்டிருக்கு. பாருங்க, வேலூர்லலாம் வந்து 40 டிகிரி செல்சியஸ். இதெல்லாம் மே மாதத்துல அல்லது ஏப்ரல் இறுதியில பதிவாக வேண்டிய வெயில் எல்லாம் மார்ச் இறுதியிலேயே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. தொடர்ந்து எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாக இருக்கோ அதை விட 2 மடங்கு மழை பொழிவு நிச்சயமாக நமக்கு வந்து இருக்கும். எல்னினோ தொடங்க போகுது, அதனால தமிழ்நாட்டுல மழை பற்றாக்குறையாக இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ அப்படின்னு சிலர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. எல்னினோவின் தாக்கம் இருக்கதான் செய்யும். அதனால வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்குமே தவிர நமக்கு கிடைக்க வேண்டிய சராசரியான மழை பொழிவு இந்த வருஷம் நமக்கு நிச்சயமா கிடைச்சிரும். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள்ல வேணா மழை பற்றாக்குறைகள் ஏற்படலாமே தவிர தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த வருஷம் கோடை காலங்களாகட்டும், தென்மேற்கு பருவமழை ஆகட்டும், வட கிழக்கு பருவமழை ஆகட்டும், போதுமான அளவு மழை பொழிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதனால ஒருவேளை மழையினுடைய தீவிரம் உங்களுக்கு குறைஞ்சா நிச்சயமா உங்களுக்கு அறிவிப்புகள் நம்ம கொடுக்குறோம். தற்போதைய நிலவரப்படி இருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை உங்களுக்கு நம்ம தெளிவா நம்ம சொல்லிட்டோம். இந்த வருஷம் தமிழகத்திற்கு தண்ணீர் பஞ்சமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா கிடையாது. பெய்ய வேண்டிய சராசரியான மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து ஏப்ரல் 4ஆம் தேதி, அதாவது தேதி வாரியா நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக ஏப்ரல் 4ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில குறிப்பா நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த இடங்கள்ல நமக்கு மழை பெய்யாமல் அல்லது மழை பற்றாக்குறையாக இருக்கும் நிச்சயமா நீங்க வந்து மழை பொழிவுகளை எதிர்பாருங்க. இந்த கோடை காலங்கள் மட்டுமல்ல, எப்பொழுது வந்து நம்ம ரெட் அலர்ட் கொடுப்போம் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகுதான், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல தான் வந்து ரெட் அலர்ட், மஞ்சள் நிற எச்சரிக்கை, ஆரஞ்சு நிற எச்சரிக்கைன்னு உங்களுக்கு வந்து எச்சரிக்கைகள் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சியில வந்து கொடுக்கப்படும். தற்போதைய நிலவரப்படி உங்களுக்கு வந்து மிதமான மழை, கனமழை மட்டும் அவ்வப்போது பதிவாகும். ஏற்கனவே கேரளா பகுதிகளில் பரவலாக நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு. அடுத்ததா ஏப்ரல் 5ஆம் தேதிகளில் தென் மாவட்டங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பரவலாக சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகும். தென் மாவட்டத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும், தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குங்க. அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. எப்போனா நமக்கு 4ஆம் தேதி மிதமான மழையும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சற்று வலுவான கனமழை தென் மாவட்டத்தில், இந்த மதுரையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக ஏப்ரல் 5 அன்று நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையானது
தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உள் மாவட்டங்களில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இது போன்ற பகுதிகளிலும் ஏப்ரல் 5 அன்று நமக்கு மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களில் ஏப்ரல் 5 அன்று மழை பெய்யாத பகுதிகளுக்கு ஏப்ரல் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் உள் மாவட்டத்தில் எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் 7 வரதுக்குள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் நிச்சயம் நமக்கு மழை பொழிவுகள் பதிவாயிருக்கும். அதனால தான் ஏப்ரல் 4லிருந்து 7 வரை அப்படிங்கிற தேதிகள் வந்து நம்ம குறிச்சிருக்கிறோம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் பரவலாக இடைவெளி விட்டு சில சமயங்களில் லேசான மழையும் மிதமான மழையும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம் போன்ற இடங்களில் சற்று வலுவான கனமழையை கூட பதிவாகலாம். ஏப்ரல் 6 மற்றும் 7 தேதிகளில் மாலை இரவு நேரங்களாகட்டும், அதே மாதிரி அதிகாலை நேரங்களிலும் பரவலாக இடி மின்னலுடன் கனமழை இருக்கும். ஆனால் பகல் நேரங்களில் எக்காரணத்தை கொண்டும் வெயில் வந்து குறைய வாய்ப்பு இருக்காது. ஒரு பக்கம் நமக்கு மழை வந்தாலும் மாலை இரவுல மழை வருமே தவிர நமக்கு பகல் நேரங்களில் எப்பொழுது போல வெயிலுடைய தாக்கம் தொடர்ந்து இருக்கதான் செய்யும். அதனால வெயில் வந்து குறையுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இன்னும் நாட்கள் போக போக வெயில் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர வெயில் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் அவ்வப்போது சில சமயங்களில் வெப்பசலன இடி மழை பொறுத்தவரை மாலை மற்றும் இரவு நேரத்தில் எதிர்பார்க்க முடியும். ஏப்ரல் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வட தமிழக கடலோரங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே விட்டு விட்டு நமக்கு லேசானதுலேருந்து மிதமான மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. ஓரிரு இடங்களில் கனமழையாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏப்ரல் 6 மற்றும் 7 தேதிகளில் கணிசமாக மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே பகுதியாக மழை ஒதுக்கி தான் இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலையும் மழை இருக்காது. ஏப்ரல் 4ஆம் தேதியே எல்லா மாவட்டத்திலையும் மழை வந்துடும்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக தான் ஏப்ரல் 4, 5, 6 மற்றும் 7ன்னு இவ்வளோ நேரம் நம்ம தேதிகளை பிரித்து எந்தெந்த பகுதிகளுக்கு எப்பொழுது மழை இருக்குங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடுத்து இன்னொரு பக்கம் வெயில் கொளுத்துங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்து தான் போகுது. இப்போவே 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்தில் 42 முதல் 43 வரை போகும். மே மாதங்களிலும் தொடர்ந்து இயல்பை விட கூடுதலாக 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தமிழகத்தில் பாருங்க. மார்ச்ல இப்பவே நமக்கு வெப்ப அலை வீச தொடங்கி இருக்கு. அதுதான் நம்ம மறுபடியும் நம்ம பதிவு பண்றோம். மார்ச் மாதங்களிலேயே நமக்கு வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஏப்ரல் மாதங்களில் இன்னும் மேலும் தீவிரம் அடையக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டும்தான் அறிவித்த தேதிகளில் மழை பெய்யுமே தவிர பகல் நேரங்களில் தயவு செய்து மழை எதிர்பார்த்துறாதீங்க. மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டும் அறிவித்த தேதிகளில் பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் குண்டேரி பள்ளம், ஈரோடு மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகியிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்தில் 40.3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிருக்கு. இனி வருகிற நாட்களில் மேலும் நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கக்கூடும். தொடர்ந்து உஷாராக இருங்க. பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.